வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அலெக்சா ஃபர்ஸ்ட் 2014ல ரிலீஸ் பண்ணாங்க. அலெக்சா ரிலீஸ் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. அலெக்சா டெவலப் பண்ணது மியூசிக் கேட்கறதுக்காகவும், டைமர் செட் பண்றதுக்கும், வெதர் ரிப்போர்ட்ஸ்க்காகவும் தான் அலெக்சா இதுவரை யூஸ் பண்ணப்பட்டுட்டு வருது. ஆனா இப்போ ஏஐ மற்றும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி அலெக்சாவோட செயல்திறன்கள் முன்னாடி இருந்ததை விட விரிவடைஞ்சிருக்கு. அது என்னங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். நம்பர் 1, மேம்படுத்தப்பட்ட உரையாடல் திறன்கள். முன்னாடி எப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணும். அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா அதனால புரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்லும். நேத்திக்கு என்ன, நாளைக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கறது வந்து ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே பேஸ் பண்ணி இந்த ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்த அதனால புரிஞ்சுக்க முடியுது. சிக்கலான வேர்ட்ஸ், சென்டென்ஸ் அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. அதோட உரையாடல் எப்படி இருக்குன்னா ரொம்பவே இயற்கையா இருக்கு. முன்னாடி வந்து இயற்கையா இருக்காது. இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இருக்கனால ரொம்பவே இயற்கையா இருக்கு. உணர்ச்சி நுண்ணறிவு அதுக்கு இருக்கு. இப்போ நம்ம பேசுறப்போ வந்து டல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் தரும் வார்த்தையெல்லாம் அலெக்சா சொல்லுது. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. முன்னாடியை விட நல்ல அட்வான்ஸ்டாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இயற்கையா இருக்கு. உணர்ச்சி நுண்ணறிவு அதுக்கு இருக்கு. இப்போ நம்ம பேசுறது வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் தரும் வார்த்தையெல்லாம் அலெக்சா சொல்லுது. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. முன்னாடியை விட நல்ல அட்வான்ஸ்டாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்திய தொடர்புகள் மற்றும் பயனரோட விருப்பம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வந்து பொருத்தமானதாகவும் தனிப்பட்டதாகவும் அதனால கொடுக்க முடியுது. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அது கருத்தில் கொண்டு உணர்வு பூர்வமா பதிலளிக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு திருப்திகரமான அனுபவத்தை வந்து யூசருக்கு வழங்குது. நம்பர் 2, ஸ்மார்ட் ஹோம் ஒருங்கிணைப்பு. அலெக்சாவோட ஏஐ திறன்கள் வந்து வீட்டில் இருக்க எல்லா டிவைசஸ் கூடயும் இணைக்கிற மாதிரி டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. மொபைல் ஃபோன்ஸ், ஏசி, டிவி, செக்யூரிட்டி கேமரா, வீட்டில் இருக்க மற்ற அப்ளையன்சஸ் எல்லாத்துக்கூடையுமே இணைக்கிற மாதிரி இருக்கு. வந்து ஸ்மார்ட் ஹோமை நிர்வகிப்பதில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குட் நைட்டு சொன்னால் நம்ம வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா அது எல்லாமே உட்காந்த இடத்துலேருந்தே செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செட்டிங்ஸில் வந்து இப்போ நம்ம குட் நைட்னு சொன்னால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு வீட்டை லாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம குட் நைட் பண்ணிட்டு சொன்னால் போதும். அது வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு எல்லாமே பண்ணிட்டு வேலையை முடிச்சு உட்காந்த இடத்துல வாய்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்தா போதும். அதே இது நம்ம குட் மார்னிங் சொன்னோம்னா எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு வீட் லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு காஃபி ஃபில்டரில் போயிட்டு காஃபி போடுறதுலேருந்து காலையில் நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யும். நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அலெக்சா கொடுக்க முடியும். நம்ம வந்து சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்கப்போ வந்து நம்ம மறந்துடுவோம். வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரூம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ரூம்லேயும் வந்து லைட் எரியும், ஃபேன் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் ரிமைன் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு அது சொல்லும். ஸோ சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தந்த விஷயங்களை நம்ம வீட்டில இருந்து ஆஃப் பண்ணி வச்சா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கே கைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முன்ன பின்ன தெரியாத நபர்கள் யாராவது வந்து டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் உடனே அலர்ட் மெசேஜ் நமக்கு வந்துடும். வீடியோ ஃபுட்டேஜும் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு அம்சங்களும் நமக்கு அலெக்சா வழங்குது. நம்பர் 3, மல்டி மாடல் திறன்கள். இந்த மல்டி மாடல் திறன்கள் வந்து அலெக்சாவை இன்னமுமே ஆற்றல் மிக்க ஒரு சாதனமா செயல்பட செய்யுது. இது என்னன்னா நம்ம அட் அ டைம்ல நிறைய வேலையை அதனால செய்ய முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சாங் ப்ளே பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். சாங் ப்ளே பண்ற அதே டைம்ல, அதனால நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி இப்ப பிரியாணி செய்வது எப்படின்னு கேட்டா, அங்க விசுவல்ஸ்ல வந்துட்டுருக்கும். சைட் பை சைட் வெதர் ரிப்போர்ட் கேட்டா, அது பத்தின டீட்டெயில்ஸும் நமக்கு அதனால குடுக்க முடியும். ஸோ, நம்ம டச் பண்றது, டெக்ஸ்ட், வாய்ஸ், இமேஜ், வீடியோ எத வேணாலும் நம்ம இன்புட்டா குடுக்கலாம். அதே மாதிரி அதுவும் அ டெக்ஸ்ட்லயும் குடுக்கும். ஆடியோவாவும் ப்ளே பண்ணும். வீடியோவாவும் அவுட்புட் குடுக்கும். அதுலருந்து நம்ம வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட், இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும் நம்மளோட டிவைஸஸ்க்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னா, நம்ம வீட்ல இருந்தே எந்தெந்த கடை நல்லாருக்கும், எப்படி அப்படிங்கிறத வந்து ஈஸியா நமக்கு நெறைய கடைய கம்பேர் பண்ணி, அது ஒரு ரிவ்யூவா நமக்கு குடுக்கும். இதெல்லாம் பண்றனால அலெக்ஸா வந்து ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறிருச்சு. இது வந்து அலெக்ஸாவோட செயல்பாடு மற்றும் திறன்கள் எல்லாத்தையுமே மேம்படுத்துது. இது நமக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஃபியூச்சர்ல அலெக்ஸா நம்ம வீட்ல ஒருத்தரா மாறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு.